குணா, ஹாப்பி பர்த்டே குணா. உள்ள மட்டும்தான் செய்யறேன், ஒரு gift கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சா? ஆமா, பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பிராண்டடா? சரி, எவ்வளவு இது? 2000 ரூபாய். உன் அக்கௌண்ட்லயே 2000 ரூபாய் தானே இருக்குங்க. ஆமா, இதை வாங்கிட்டு இப்போ தீபாவளி டைம்ல சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தான். இன்னொரு 4 நாள் தானே இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் விடு. நம்ம சூரியன் ஹோட்டலா இது, அட்டகாசமா இருக்கேப்பா அப்படின்னு பார்த்ததும் மெய் செலுத்து போன நடிகர் சிவகார்த்திகேயன். நம்ம தமிழ் சினிமால நடிகர் சூரிக்கும் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கும் எவ்வளவு அளப்பரிய ஒரு அன்பு இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு அண்ணன் தம்பி உறவும் இருக்கு. இதெல்லாம் போக நடிகர் சூரிக்கு ஒரு ஹோட்டலும் மதுரையில இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த ஹோட்டலுக்கு தான் நடிகர் சிவகார்த்திகேயன் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ரசிகர்கள் கூட செல்ஃபியும் எடுத்திருக்காரு. இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஈரோடு மகேஷ். இன்னைக்கு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மதுரை மண்ணுக்கு வந்தேன். ஒரு பட்டிமன்ற ஷூட்டுக்காக, விஜய் டிவியோட பொங்கல் மாட்டு பொங்கல் பட்டிமன்ற ஷூட்டுக்காக என்னுடைய அன்பு அண்ணன் சூர்யா அவர்களுடைய அம்மன் ரெஸ்டாரண்ட் அதுக்கு வந்தேன். பல நாள் வரணும், ஒவ்வொரு தடவை மதுரை வரப்பெல்லாம் வரணும்னு நினைக்கிறது, வர முடியாம போயிருக்கு. ஆனா இந்த முறை வந்தேன். முறையான சாப்பாடு, தரமான சாப்பாடு, சுத்தமான சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு உணவு. எனக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும். நான் பன்னீர் தோசை ஆர்டர் பண்ணேன் நைட்டு டின்னருக்கு. என்னங்க இந்த மசாலா இழுத்து வராம, நெஞ்செரியாம, அப்படியே பன்னீர் கொஞ்சம் முழுசாகும், கொஞ்சம் அப்படியே கட் பண்ண மாதிரியும், அதை பார்க்கவே அழகா இருந்தது. அப்படி ஒரு சாப்பாடு.